இந்த முறை 2 ஸ்டேட்டை குறிவிச்சிட்டாங்க. ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்று வெஸ்ட் பெங்கால். ரெண்டு கண்ணு பாத்துறோம்ல அப்படின்ட்டு. பிஜேபி ஒரு இடத்துல ஆட்சியை பிடித்து விட்டால் நகர்வதே இல்லை. உட்கார்ந்தாங்க. ஏன் இன்னும் தமிழ்நாட்டில் பிஜேபி அண்ணன் எல்முருகன் அவருடைய யாத்திரை எல்லாருடைய உழைப்புனால 4 எம்எல்ஏ போன முறை, இந்த முறை கட்டாயமா டபுள் டிஜிட்ங்கிறது 10ல இருந்து 99 வரை. அண்ணன் நயினார் டபுள் டிஜிட் எங்க வைக்க போறாருங்க நம்ம பார்க்கணும். ஆனா 4 கால் வச்சுச்சா கால் முளைச்சிருச்சான்னு பிஜேபி கேலி பண்ணிட்டே இருக்காங்க. அந்த கேலி பண்ணப்படக்கூடிய காலே முளைக்கல, காலே இல்ல, கால் பதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியை ஏன் இவ்வளவு தூரம் எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நாங்க தான் ஆளே இல்லப்பா, அப்ப ஏன் எங்களுக்கு எதிர்க்கிறீங்க ஒரு கேள்வி வரணும்ல. ஏன் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் அந்த நாற்காலியை விடுவதே இல்லை, பசைய போட்டு ஓட்டின மாதிரி உட்கார்ந்து. குஜராத்ல இருந்து, பீகார்ல இருந்து, மகாராஷ்டிரால இருந்து பல இடங்கள் உள்துறை அமைச்சர் சொன்னது போல, பொதுக்கூட்டத்தில் சொன்னது போல 2024 2025 ஃபுல்லா ஸ்ட்ரைக்கிங் ரேட் அள்ளி குமிச்சிட்டு இருக்கு. இந்த முறை 2 ஸ்டேட்டை குறிவிச்சிட்டாங்க. ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்று வெஸ்ட் பெங்கால். ரெண்டு கண்ணு பாத்துறோம்ல அப்படின்ட்டு. தீதி மம்தா பானர்ஜி பதட்டத்தில் இருக்கிறாங்க. பேப்பர் எல்லாம் பிடிங்கி கிழிக்கிறாங்க. இடி ஆபீசர்ஸ் போல சண்டைக்கு போறாங்க. அவங்க என்ன செய்யறனே தெரியாம போயிட்டு அவ்வளவு இன்னும் போன முறையே அவங்க கிட்டத்தட்ட 90 சீட் வந்துட்டாங்க. இந்த மாதிரி எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த ஊர்ல காங்கிரஸும் கிடையாது, கம்யூனிஸ்டும் கிடையாது. அப்ப இது நேரடியாக திரிணாமுல் வர்சஸ் பிஜேபி நிலைமையில தான் இருக்குது. அதனால ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே அந்த பதட்டத்தை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா பிஜேபி ஒரு முறை வந்துவிட்டால் மறுமுறை இறங்காது, அவர்கள் நிலைத்து நின்றார்கள்.